கால வைப்பு நிதியை முதலீடு செய்யறதுக்கு பெரும்பாலான பொதுமக்கள் பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு தான் போறாங்க. ஆனா பேங்குகளை விடவே போஸ்ட் ஆபீஸ்ல அதிக வட்டி சதவீதத்தோட நீண்ட கால வைப்பு நிதி திட்டத்துக்கு சிறந்த விளங்குது அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வீடியோல நம்ம போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்கள் வழங்கக்கூடிய 3 முக்கியமான திட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பெண்களோட சேமிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக போஸ்ட் ஆபீஸ்கள்ல வழங்கப்படுற பிரத்யேகமான திட்டம். 2 ஆண்டுகள் கால அளவு கொண்ட இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 7.5% வட்டியும் வழங்கப்படுது. போஸ்ட் ஆபீஸ் பேங்குகள்ல இருக்க மற்ற திட்டங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் தான் குறுகிய கால சேமிப்புக்கு அதிக வட்டி தருது. குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். உதாரணமா 1 லட்சம் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளோட முடிவில் 1,16,022 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க அதிகபட்ச தொகையான 2 லட்சத்தை முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளோட முடிவில் அதோட மதிப்பு 2,32,000 ரூபாயா இருக்கும். இந்த திட்டத்துல வரி விலக்கு கிடையாது. அடுத்ததா டைம் டெபாசிட். பேங்குகள்ல இருக்க நிலையான வைப்பு திட்டம் மாதிரி தான் இந்த தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம். வங்கிகள்ல எப்படி பிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்றோமோ அந்த திட்டத்தை தான் போஸ்ட் ஆபீஸ்கள்ல டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்றோம். குறைந்தபட்சம் ஓராண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் பணத்தை முதலீடு பண்ணி ஓராண்டுக்கு பார்த்தீங்கன்னா 6.9% வட்டியும் அதிகபட்சமா 5 ஆண்டுகள் கால வைப்புக்கு 7.5% வட்டியும் இந்த திட்டத்தின் மூலமா பெற முடியும். ஒவ்வொரு காலாண்டுக்கும் வட்டி கணக்கீடு செய்யப்பட்டு ஆண்டோட முடிவில் போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்குல வரவு வைக்கப்படும். இந்த தேசிய சேமிப்பு கால வைப்புல 5 ஆண்டுகளுக்கு நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வருமான வரி சட்ட பிரிவு 80C கீழே 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கும் பெறலாம். அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்க மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம். போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள்லயே இந்த திட்டத்துக்கு தான் அதிக வட்டி தரப்படுது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரா இருந்தீங்க அப்படின்னா 55 வயசுக்கு அப்புறமாவும், அதுவே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு அப்புறமாவும் இந்த திட்டத்துல இணையலாம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயும் அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம். வட்டி தொகை ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை சேமிப்பு கணக்குல வரவு வைக்கப்படும். இதுல வட்டி விகிதம் 8.2%. 5 ஆண்டுகள் கால அளவிற்கு இந்த திட்டத்தில இருந்து முதல் ஆண்டிலேயே நீங்க வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா வட்டி வழங்கப்படாது. அதுவே ஓராண்டுக்கு அப்புறமாவோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா முதலீட்டு தொகையில 1.5% பிடித்தம் செய்யப்படும். அதுக்கப்புறமா கணக்கு முடிச்சீங்க அப்படின்னா 1% பிடித்தம் செய்யப்படும். இந்த திட்டத்துல 1 லட்சம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளோட முடிவில் 1,41,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே அதிகபட்ச முதலீடான 30 லட்சத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு 42,30,000 ரூபாய் கிடைக்கும். உங்களோட முதலீட்டுக்கான வட்டி தொகை ஒரு நிதியாண்டுல 50,000 ரூபாய்க்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வரி பிடித்தம் செய்வாங்க. சோ இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணத்தை உங்களால அதிகப்படுத்த முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.